தமிழ்நாடு அரசின் போர்க்கால நடவடிக்கையால் சாலைகளில் தண்ணீர் அகற்றப்பட்டு சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்வரிடம் கேட்கலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள் என்ன? வணக்கம் சாந்தா. செஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழையானது பெய்து வந்த நிலையில தொடர்ந்து சாலைகளில் உள்ள தண்ணீர்களை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சீரிய போர்க்கால அடிப்படையின் முயற்சியால் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உடனுக்குடன் தண்ணீர் அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் டிராக்டர்கள் மற்றும் உயர் ரக மோட்டார்கள் வைத்து தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தொடர் மழை காரணமாக சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சாலையில் கிடந்த மரக்கிளைகள் மற்றும் மரக்கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியில் தீவிரமாக துப்புரவு பணியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் என அனைவரும் களத்தில் இருந்து தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முழுவதும் பலத்த மழை பெய்த நிலையிலும் தொடர்ந்து தண்ணீர் அகற்றப்பட்டு மேலும் குப்பைகள் உடனுக்குடன் அகற்றப்பட்டு தற்பொழுது சென்னை மாநகர் முழுவதும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து பொதுவாக பிரதான சாலைகளில் உள்ள தண்ணீர் தேங்க விடாமல் உடனுக்குடன் தண்ணீர்கள் அகற்றப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள குப்பைகள், மரக்கழிவுகள் மற்றும் மரங்களை தூய்மை பணியாளர்கள் உடனுக்குடன் அகற்றி வருகின்றனர். குறிப்பாக கொட்டும் மழையிலும் துப்புரவு பணியாளர்கள் நேற்று குப்பைகளை அகற்றி வந்த நிலையில் தற்பொழுது காலையில் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து இந்த மர கழிவுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகள் முழுவதும் அனைத்தும் தண்ணீர்கள் அகற்றப்பட்டு குறிப்பாக 2 சுரங்கப்பாதைகளை தவிர்த்து மற்ற அனைத்து சுரங்கப்பாதைகளும் தண்ணீர்கள் அகற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி போக்குவரத்து சீராக நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இந்த முயற்சியினால் தொடர்ந்து நேற்று முழுவதும் பெய்த அதி கனமழையிலும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு குப்பைகள் அகற்றப்பட்டும் தண்ணீர்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. சாந்தா, தமிழ்நாடு அரசின் போர்க்கால நடவடிக்கையால் சென்னை நகரம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து சீரானது. அண்மை தகவல்களுக்கு நன்றி அன்வர்.